ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டைலில் ப்ளைன் கேக் வீட்டிலே சுலபமாக நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபினஸோட அதே சுவையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல பவுலில் 3 முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 100 கிராம் அளவுள்ள சர்க்கரையை பவுடர்லாம் பண்ண வேணாம், அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதை 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணி எடுக்கிற டைமிங் ரொம்ப முக்கியம். கரெக்டாக டைமிங்கோடு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளஃபியாக இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்த உடனே குக்கிங் ஆயில் 50 கிராம் அளவு எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். திரும்பவும் 2 நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம். பீட்டர் இல்லாதவங்க மிக்சியில் இந்த டைமிங்கோட இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் 100 கிராம் மைதா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறணும். இதை இப்போ கலந்து விடுறது பார்த்தீங்கன்னா ஒன் சைடாகவே கலந்து விடணும். ஒன் சைடாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆப்போசிட் சைட் மாற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ளஃபினஸ் கிடைக்காது. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு பேட்டர் இந்த அளவுக்கு இருக்கணும். கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணுறதுக்காக சில்வர் கண்டெய்னர் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஈஸியாக இருக்கும். ட்ரே இல்லாதவங்க இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சில்வர் கண்டெய்னர் கடைகளில் கிடைக்கும். சில்வர் கண்டெய்னரில் பேக் பண்ணும்போது ஓவனில் கிடைக்கிற அந்த சாஃப்ட்னஸ் ஃப்ளஃபினஸ் அப்படியே இருக்கும். இப்போ இதை பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது ஃபுல்லாக நல்லா பேக் ஆகிட்டு ஃபுல்லாகிட்டு வந்துடும். பாதி அளவுக்கு ஊற்றிட்டு இதை நல்லா பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை பேனை ஒன்று ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு கடாயை நல்லா ஹை ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே இந்த சில்வர் கண்டெய்னர்களை வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 20 நிமிஷம் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். கேக் வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஸ்டிக்கோ இல்லைன்னா இந்த மாதிரி கத்தியை வச்சு கூட நம்ம இதை உள்ளே குத்தி பார்க்கலாம். குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். பாருங்கள், கரெக்டாக பேக் ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்து ஆற விட்டுறலாம். இது நல்லா ஆறி வந்தாச்சு. இது எடுக்கவும் ரொம்ப ஈஸி தான், ஒட்டாமல் வரும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இதை எடுத்துருவோம். பிரிக்கவும் இது ஈஸி தான். ஈஸியான மெத்தடில் பேக்கரி சுவையில் அப்படியே இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ளஃபினஸோடு வந்திருக்கு. இந்த மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.